ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் பேக் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் உங்கள் வீடியோ கீழே இருக்கிற கிளியர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு லாங்குவேஜில் இருக்காங்க அப்படின்ற பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரில, எனக்கு டங்க் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷ் தெரில, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்குறோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டு எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அவங்க லாங்குவேஜ்லேயே நீங்கள் ஈஸியாக பேசலாம். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி ஜி கீபோர்டு அப்படின்ற இந்த கூகுளோட கீபோர்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கீபோர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கீபோர்டில் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இருக்க ஏரோ மார்க்ஸை உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 7 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் க்ளோஸில் இருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு பக்கத்தில் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் இருக்க இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களோட லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இப்போ தங்க் இங்கிலீஷில் என்னடா பண்ணுற, இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மேலே வாட் ஆர் யூ டூயிங்னு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கிலீஷில் வந்துருச்சு. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அரபிக்காக இருக்குது அப்படின்னா அரபிக் லாங்குவேஜ்லையோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அந்த லாங்குவேஜோ, உங்களோட ஃப்ரெண்டு எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக அவங்களோட லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பேசிக்கிற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. இவ்வளோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் நமக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ஸை நம்மளை முடக்கி வைக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளோட லாங்குவேஜஸ் தான். நமக்கு அவங்களோட லாங்குவேஜில் நம்மளால கரெக்டான முறையில் நம்மளால் பேச முடியாது. ஸோ அந்த காரணத்தினால தான் நம்மளால் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தடைப்பட்டிருக்கு. இப்போ கூகுளிலேருந்து கொடுத்துருக்க இந்த ஒரு அப்டேட் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட டங்க் இங்கிலீஷில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதை டேரெக்டாக நீங்கள் எந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூகுளோட இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.